பெரிய கண்டத்திலையும் தப்பிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கியிருக்கியப்பா. அண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் குணமாயிடும். சொல்லப்போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு. அதனால போன் செட் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எதுக்குப்பா அப்படி அவசரப்படுற? இல்லப்பா, சீக்கிரமா நடக்கணும்ப்பா. அவன இன்னுமா கோபம்? உன் கோபம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதியா. நீ அவனை அடிச்ச, அவனும் உன்னை திருப்பி இப்படி போட்டு அடிச்சு தான் வெறிய தீர்த்துக்கிட்டான். போதும், இதோட விட்டுறியா? அந்த போலீஸ்காரரை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்றாங்க. துஷ்டனை கண்டா நாம தான் ஏன் தூர விலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நாமெல்லாம் மிடில் கிளாஸ், நம்மளாம் தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். முடிச்சுட்டானா? இல்ல, நல்லா அசந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஐயா, டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலைக்கு தான் போக முடியாது. வேலுவுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இன்டர்வியூக்கு 15 நாள் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதா? வேற ஏதாவது வேலைன்னா முயற்சி பண்ணலாம். ஆனா போலீஸ் செலக்ஷன்ல இதெல்லாம் முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். எழுந்து நடக்கவே முடியாத இந்த சிச்சுவேஷன்ல கனகவேலுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு. ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு 1000 தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கனகவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே, அவனை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. Wait. It's a medical miracle. மருந்து நோயாளியை பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசுதான் மீதியை குணப்படுத்தும். விஜயிச்சிருவேன். You can do it. ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது என் தங்கச்சி வந்த நேரம் தான் நான் பெருமைப்பட்டுக்கலாமா? அதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. என்ன சொல்ற ஆஷா? எங்க கம்பெனியோட பிரான்ச் புதுசா பெங்களூர்ல ஓபன் பண்றதா இருக்காங்க. பிகினிங் ஸ்டேஜ்ல அதில் ஜாயின் பண்ணிட்டா ஃபியூச்சரும் நல்லா இருக்கும், லைஃபும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரது என்னோட பொறுப்பு. அண்ணன் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு. சரின்னு சொல்லுங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? ஆஷாக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு பேசாம நான் சொன்ன பெங்களூர் வேலையில போய் ஜாயின் பண்ணிடலாமே. எதுக்கு ரிஸ்க்? என்ன பேசுறீங்க அண்ணா? அவர் ஏதோ அவசரத்துல நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இது சொல்லத்தான் எங்க அண்ணன் நீங்க வர சொன்னீங்களா? ஷேகா, ரிஸ்க்குங்கிறது போலீஸ் வேலையில மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் தான் இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதான் வாழ்க்கை.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க தங்கச்சியோட எதிர்காலத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எனக்கு பொண்டாட்டியா வரவ என்னோட வாழ்க்கை துணைவியா மட்டும்தான் இருக்கணும். என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்றதுல இருக்கக்கூடாது. செல்வி, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் வரேன். அண்ணா, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். நீங்க காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தெய்வீகமானது. சார், காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலுக்கு மதமே கிடையாது. ஓ, அப்ப நீங்க வேற மதத்து பொண்ணு காதலிக்கிறீங்களா? ஒவ்வொரு மதத்துலயும் ஒவ்வொரு பொண்ணை காதலிக்கிறேன். ஓ, சோ ஒரு நிமிஷம், காதல பத்தி உங்க ஒப்பீனியன்? எல்லாம் பித்தலாட்டம். சூப்பர். தேங்க் யூ. ஏய், ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு, கேளுடி. நீ சார் சார், ஒரு நிமிஷம் சார். அவர் சொன்னது கை தட்டினீங்களே, அப்ப காதல் வெறும் பித்தலாட்டம் தானா? சார், என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அப்ப காதலை பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் கை தட்டினீங்களா? ஏய், காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா? அது காதலிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 1 2 இல்ல, 1008 கண்ணு முளைச்சிடும். எங்க வேலை செய்யறேன்னு அண்ணன் கேட்டான், எவ்வளவு சம்பளம்னு அம்மா கேட்டா, ரோட்ல நின்று சிகரெட் பிடிக்கிறேன்னு அப்பன் சொன்னா, அப்படி ஒண்ணா போய்கிட்டே இருக்கும். நியாயம் தானே சார்? ஒரு சேஃப்டிக்கு கேட்க வேண்டாமா? உனக்கு சேஃப்டி வேணா உங்க ஒப்பனையும் கோத்தாலே 5 லட்சம் ரூபாய் பெங்களூர் கொண்டு போட சொல்லு. எங்க கிட்டயும் கேட்கிற சேஃப்டி? சும்மா மழுப்பாதீங்க சார். எதுக்கு மழுப்பணும்? ஒரு பையனை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவன் பயோடேட்டா வாங்கி பாருங்க. இல்ல வசதியா இருந்தா பேப்பர்ல டெண்டர் நோட்டீஸ் கொடுங்க. அது மூலமா வேலை, சம்பளம், சேஃப்டி இது எல்லாம் ஒத்து வந்தா மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, சைக்கிள்ல வரானா, பஸ்ல வரானா, கார்ல வரானா, கூரை வீட்டுல இருக்கானா, கார வீட்டுல இருக்கான்னு பார்த்து காதலிக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒண்ணு மனசுக்கு பிடிச்சிருந்தா வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த பிக் பாக்கெட், ரவுடி, கொலகாரனே திருத்தி நல்லவனாக்குறதாங்க காதல். சாதிக்கணும்னு நினைக்கிறவன ஒரு லட்சியத்தை விட்டா தான் நான் கிடைப்பேன்னு கண்டிஷன் போட்டா அது எப்படிங்க நல்ல காதல் ஆகும்? ஒரு பொண்ணு காதலிக்கலாமான்னு யோசிக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சானா அது ரொம்ப தப்புங்க. புரியலையே சார். உங்களுக்கு எல்லாம் புரியலங்கிறதான பிரச்சனையே. மேடம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கனகவேல் எங்க கனகவேல்? சொல்லுடி, சொல்லு. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யார் நீங்க? தெரியல? காக்கி சட்டை, போலீஸ் போலீஸ். அந்த திருட்டு ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? ரேப்பா. ரேப்பா? யார பத்தி என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, நீ ஏதோ இடம் தெரியாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரியும்டி, கொலை பண்ணிருக்கான். கஞ்சா தெரியுமா? கஞ்சா கஞ்சா கடத்திருக்கான். இந்த மாதிரி 10 கேஸ் அவன் மேல போடாம நான் விட மாட்டேன். அவனே போலீஸ்ல சேர போறான். நாளைக்கு அவனுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வராதுடா. இத பாத்தியா? அவனோட சர்டிபிகேட்ஸ். அவனை விட மாட்டேன். இது பாத்தியா? பாரா, நான் என்கவுண்டர் சங்கர். என் மேல கைய வச்சுட்டு என் டிபார்ட்மெண்ட்கே வந்துருவானா அவன்? சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். தயவுசெய்து சொன்னா கேளுங்க சார். அவன் ஃபியூச்சர் சார், அவன் லைஃப் சார். சார், சொன்னா கேளுங்க சார். ஐயோ, ஓடி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபியூச்சரே இல்லை. அம்மா, என்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்கு? செல்வி வீட்டுல பிரச்சனையா? அப்பா இதை சொன்னாரா? இதெல்லாம் போயிட்டு இல்லப்பா, இன்ஸ்பெக்டர் சங்கர் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பாவை, உங்க அப்பா ஓய்
அந்த வேலை உனக்கு இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டான். நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்ன நடக்க என்னப்பா இப்ப நீ சொல்ல போறீ? அப்பா அடிச்சிட்டாடா. வேலு எங்கடா போற? என்ன இப்ப என்ன? நாமெல்லாம் மிடில் கிளாஸ், வசதி இல்லாதவங்க. அவன் என்ன வேணா பண்ணலாம், நம்ம அமைதியா எங்கேயாவது ஓரமா படுத்து தூங்கணும் இல்ல? இல்லப்பா, இனிமே முடியாது. நம்ம அமைதியாவே இருந்தோம்னா இந்த ரோட்ல கிடக்கல சாணி, காஞ்ச சாணி, அது மாதிரி நம்ம மேல ஏறி மிஸ் போயிட்டே இருப்பாங்க. உங்க பேச்சை கேட்டு சும்மா இருந்த தப்பா போச்சு. பொட்ட பய ஆள் இல்லாத போது வீட்டுக்கு வந்து அவன் வீரத்தை காட்டிட்டு போயிருக்கானா? ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு அவன் அழணும். ஏன்டா இப்படி பண்ண நினைச்சு துடிக்கணும். எனக்குவே அப்பா, அவன் அடிச்சது உங்க கண்ணத்துல இல்லப்பா, இங்க. அப்பா, அவன் தப்பு பண்ணிருக்கான்ப்பா, தட்டி கேட்கணும். என்னை இனிமேலும் நீங்க கட்டுப்படுத்தாதீங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த சிட்டில எவனுக்கு ஏஜென்டா நானு? அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஏன்டா சாகுறங்கிற? அவனை காட்டி கொடுத்துட்டு நீ தப்பிச்சு ஓட வேண்டியதானே? காசு வாங்கிட்டு கொலை பண்ற உனக்கு என்னடா தெரியும் நட்பை பத்தி? துட்டு கொடுத்தா வராது மாமா, மனசு இங்க இருந்து வரணும். 15 வருஷமா என் நண்பன்டா, அவன் குடும்பத்துக்காக சாகத்து நான் பெருமைப்படுறேன்டா. என்ன பண்ண போற? அடி அடியா! உன் நண்பன் வர வரைக்கும் நீ உயிரோட இருந்தா இங்க ஆதி வந்துட்டு போனேன்னு சொல்றா.